Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. பத்தியோட கலெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பவுமே ஆர்வம் இருக்கும். அஃபிஷியலி அது ப்ரொடக்ஷன் தான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒரு தியேட்டர் ஓனராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அனலிட்டிக்ஸ் தெரியும். எவ்வளோ தூரத்துக்கு அதோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க கோட் மூவி? அந்த 1000 கோடி அப்படிங்கிறது கோட் அப்படிங்கிற ஒரு படம் வசூல் பண்ணிடுமா? நீங்கள் சொல்லுங்கள், கோட் 100 நாள் ஓடுமா? லெஸ் சான்சஸ் டு ரன். அட்வான்ஸாக எவ்வளோ நாளைக்கு புக்கிங் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது? சண்டே நைட் ஷோ வரைக்கும் ஹவுஸ்ஃபுல். அப்புறம் எல்லாத்துமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் கேட்குறோம். இது தளபதி படம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை எல்லா படத்துக்கும் இது ஈவன் ஃபார் லாஸ்ட் 2 டேஸாக ஒரு 600 கால்ஸ் மினிமம் வந்திருக்கும் என் ஃபோனுக்கு. ரேண்டம் பீப்புள். ஸோ எல்லா துறையில் இருக்கவங்க கேட்பாங்க. அதுவும் மெயின் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம். ஸோ அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து ரேஷன் பண்ணி தான் கொடுப்போம். பட் இதே ரோகிணியோட டிக்கெட்டை நான் வேற ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு ரசிகர் மன்றத்துக்கிட்ட வந்தோ இல்லை வேற ஏதாவது வாங்கணும்னா நீங்கள் கொடுத்ததை விட ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு ட்ரிபிள் த டைம் அதிகமாக வச்சு தான் நாங்கள் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க ரோகிணி சினிமாஸ்னுடைய ஓனர் ரேவந்த் சரண் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருந்துச்சு கோட் ஒரு ஃபேன் பாயா? சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு திருப்தியான படம். ரொம்ப நாள் கழிச்சு எந்த ஒரு டார்க் ஹியூமர், ஒரு வெறும் ஆக்ஷனாக இல்லாமல் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியேட்டர் ஓனராக எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க கலெக்ஷன் வைஸ்? இல்லை, ஒரு ட்வீட் டு லான்ஸ் தட். நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். எனக்கு ஈவினிங் ஷோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பீப்புள் கேட்டிருந்தாங்க. என் டிக்கெட் கொடுக்க முடியல. ஸோ வந்து நான் ஓப்பன் ட்வீட் போட்டிருந்தேன். நான் வந்து ஃபுல் ரீஃபண்ட் பண்ணி இன்னொரு ஷோ ஃப்ரீயாக காம்பன்சேட் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்தளவு விட்டுமா எங்களுக்கே நாட் ஏபிள் டு கிவ் டிக்கெட்ஸ். நெக்ஸ்ட் 4 டேஸ்க்கு அப்போ தான் இருக்குது. அதனால் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். ப்ளஸ் அந்த டிமாண்ட் அண்ட் ப்ரெஷர் இஸ் இன்க்ரீசிங் எயிட் ஷோ. சார், எப்பவுமே இப்போது தளபதி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பத்தியோட கலெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பவுமே ஆர்வம் இருக்கும். அஃபிஷியலி அது ப்ரொடக்ஷன் தான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒரு தியேட்டர் ஓனராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அனலிட்டிக்ஸ் தெரியும். எவ்வளோ தூரத்துக்கு அதோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க கோட் மூவியோட? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 35 to 40 crores அட்டைன் ஆகும் என்னோட ப்ரெடிக்ஷன். ஓவரால் 100 crores ஈஸியாக இருக்குது. லைக் ஆல் ஓவர் த குளோப் சேர்த்து 100 crores டச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். டே ஒன் மட்டும் ஒரு 100 crores டச் ஆகிருக்கும். அது ஒரு பெரிய நம்பர் தான். பெரிய நம்பர், மேசிவ் நம்பருங்க. அது வந்து அதுவும் காலிவுட்ல வந்து அதை அட்டைன் பண்ணுறதுக்கு வெரி ஃபியூ ஸ்டார்ஸ், நேம்லி தளபதி, சூப்பர் ஸ்டார் அஜித் சார். ஸோ அதனால பெரிய நம்பர். ஓகே, பெரிய நம்பராக சொல்கிறது வந்து எப்படின்னா அந்த 1000 கோடி அப்படிங்கிறது தான். அந்த 1000 கோடி அப்படிங்கிறது கோட் அப்படிங்கிற ஒரு படம் வசூல் பண்ணிடுமா? அதுக்கான பாசிபிள் இருக்கா? பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்கள் சார்? இப்போ போகிற ட்ரெண்ட் போனால் டச் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் வி வில் நோ த எக்ஸாக்ட் பிக்சர் ஆன் மண்டே. நீங்கள் மண்டே மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான். இப்போதைக்கு புக்கிங்ஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. பட் மற்ற ரோகிணி பொறுத்த வரைக்கும் மற்ற சென்டர்ஸ் எனக்கு எப்படின்னு தெரியல. அதனால் மண்டே நைட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் 1000 டச் பண்ணுமா இல்லை உங்களுக்கு அதை விட ஷார்ட் ஃபாலாக இருக்குமா. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம்னா இன்றைக்கி நமக்கு ஃப்ரைடே, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ஹாலிடே, சண்டே ஹாலிடே. அப்படிங்கும்போது மண்டேங்கிறது இந்த பாக்ஸ் ஆஃபீஸோட கலெக்ஷனில் எந்த கிராஃப் ஏறி இருக்கோ, எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கான வாய்ப்பு? சண்டேக்குள்ளே 300-400 crores 300 crores டச் பண்ணு வச்சுக்கோங்க. மண்டேக்கு அப்புறம் கிராஜுவலாக இறங்கும். தட் இஸ் நேச்சுரல். திருப்பி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு அடுத்த October 10th வரைக்கும் பெரிய படம்னு நீங்கள் ஒன்றும் கிடையாது தமிழில் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் ஆல் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் ப்ரிஃபர் திஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் ப்ரிஃபர் கோட். கண்டிப்பாக அது வந்து லாங் ரன் இருக்கும். ப்ளஸ் ஃபேமிலி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கெண்டும் லாங் வீக்கெண்ட் மொஹரம் வருது. ஸோ அதுவும் லாங் வீக்கெண்ட். அதனால கண்டிப்பாக பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். நிறைய ஃபுட்ஃபால் எதிர்பார்க்குறோம். இந்த படம் அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலிக்கான எடுத்த படம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் லாங் டேஸ்ன்னு சொல்கிறீங்க. இப்போல்லாம் படங்கள் வந்து ஒரு 25 நாளுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், கோட் 100 நாள் ஓடுமா? 100 நாள் இப்போ ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். ஒரு 2 ஸ்க்ரீன் ஓட வாய்ப்பு தவிர ஆன் லாங் ரன் கஷ்டம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஓடிடி கல்ச்சர் வந்துருச்சு. ஓடிடி கல்ச்சரில் உங்களுக்கு 4 வீக்ஸ்லேயே படம் வரும்போது ஓடிடி வந்து ஒரு 1-2 வீக்ஸ் ஓடும் தேட்டரில். அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி லெஸ் சான்சஸ் டு ரன். ஏன்னா அதுக்கப்புறம் வரிசை படங்களுக்கு இந்த நீங்கள் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வேட்டேன், அப்புறம் தீபாவளி ரிலீசஸ் இருக்குது, விடாமுயற்சி போன்ற, அப்புறம் புஷ்பா. ஸோ வரிசை படங்கள் இருக்கும் போது 100 டேஸ்ன்றது கஷ்டம் தான். ஒரு மினிமம் ஒரு 50 டேஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சு 50 டேஸ் ஈஸி, 75 டேஸ் ஈஸியாக போகும். சார், இப்போது மிகப்பெரிய விஷயம் என்னென்னா 3 மணி நேரம் 3 நிமிஷம் அப்படிங்கிறது படத்தோட டியூரேஷனாக இருக்குது. யூஸ்வலாக அந்த 2.5 மணி நேரம் தான் மேக்ஸிமம். இன்டர்வலாக சேர்த்து ஒரு 245 மினிட்ஸுங்கும் போது தியேட்டர்ஸில் ஒரு 5 ஷோ போடலாம். இல்லை சார், மேக்ஸிமம் ஒரு 5 ஷோஸ் போடலாம். பட் ஆனால் இப்போ வந்து நீங்கள் 4 ஷோஸ் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. 3 hours 3 minutes அப்படிங்கும்போது இது எந்த அளவுக்கு வசூல் ரீதியாக உங்களுக்கு தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு அது ஒரு பாதிப்பாக இருக்குது? இல்லை, எனக்கு
நேற்றும் வீக்கெண்ட்ஸும் 5 ஷோஸ் பெர்மிட்டட், கவர்மெண்ட்டே பெர்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ 5 ஷோஸ் போட்டோம். அண்ட் வீக் டேஸ் 4 ஷோஸ் தான் அலௌடு. உங்களுக்கு ஷோ அந்த டைம் கேப்பு இன்டர்மிஷன் அதெல்லாம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயினாக ரொம்ப இந்த பார்க்கிங் இடைஞ்சல், ஏன்னா படங்கள் டியூரேஷன் இல்லை. மற்றபடி ஆஸ் ஸ்க்ரீன் பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகுது. ஸோ அந்த வகையில் கண்டென்ட்டாக அது நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. நான் சொல்றது அந்த டியூரேஷனால அந்த உங்களுக்கு ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டு வெளியே போகுது பார்க்கிங், அந்த ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்ஸ் தவிர மற்றபடி ஓடிடி நீங்கள் சொன்னீங்க 30 நாளுக்குள்ள குறைஞ்சபட்சத்தில் ஓடிடிக்கு போயிடுது. பட் ப்ராக்டிகலி நம்ம பார்க்கும்போது தியேட்டரில் செல் ஆகிற ப்ராடக்டே ரஜினிகாந்த், விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் இந்த மாதிரியான பெரிய படங்கள் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸே போகுது. இப்போ அந்த படங்களுமே 30 நாளில் ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கும்போது தியேட்டர் ஓனருக்கு அது எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பாக இருக்குது சார்? பெரிய நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படமே மும்பையில் வந்து நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸ் எதுவுமே பெரிய சப்போர்ட் இல்லை பிகாஸ் ஆஃப் ஓடிடி ரூல். அங்கே வந்து 48 days 6 weeks நினைக்கிறேன். 6 weeks ஓடி அதுக்கு தியேட்டருக்கு ரன்க்கு அப்புறம் தான் ஓடிடிக்கு போகணும். அதனால தட் இஸ் வெரி கிளியர். நம்ம வந்து சில படங்கள் ஓடுது ஓடிடியில் வந்தாலுமே, இப்போ மகாராஜா போன்ற படம், ராயன்லாம் உங்களுக்கு ஓடிடி தாண்டியுமே ஓடிச்சு, வாழை எல்லாமே ஓடிடி வந்தாலுமே போகும், இப்போ கோட்மே போகும். பட் தட் வில் கிரியேட் அ ஸ்மால் டென்ட் ஃபார் ஷுர் கலெக்ஷன் வைஸில் ஃபுட்பாலில். அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஓடிடி விண்டோ ஷுட் பி பிகர் லைக் ஹவு இட் இஸ் இன் அதர் ஸ்டேட்ஸ். இப்போ தியேட்டர்ஸில் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கான விஷயங்கள் தான் இங்கே கொண்டாட்டத்துக்கான உச்சமாக இருக்கும். குறிப்பாக அது தியேட்டர் ஓனர்ஸ்க்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக நல்லாயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ நம்ம கிட்ட வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ரசிகர்களுக்கான ஷோ இல்லாதனால பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய ஆந்திரா போயிடுறாங்க, கேரளா போயிடுறாங்க, எல்லாமே ஒன் டே அங்கே ஸ்டே பண்ணி 2 ஷோஸுமே பார்த்துடுறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மார்ஜினலாக ஒரு லாஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது சார்? கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். ஏன்னா உங்களுக்கு பழைய 2 ஷோ அடி வாங்குது, ப்ளஸ் அந்த வைப், அந்த செலிப்ரேஷன். ஃபஸ்ட்டு ஷோ இன் தமிழ் படம் தமிழ்நாட்டில் என்ற ஒரு கான்செப்ட் வந்து மிஸ் ஆகுது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பாண்டிச்சேரியில் கூட ஃபஸ்ட் ஷோ 4 போட்டாங்க, பட் நம்ம போட முடியல. அதுக்கான ரெப்ரஸன்டேஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். அது கூடிய விரைவில் அவங்க வந்து இதால் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். பட் கண்டிப்பாக அது வந்து ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, அஸ் தியேட்டரோட எங்களுக்குமே கொஞ்சம் வருத்தமான விஷயம். சரி, இப்போது நாங்கள் கேள்விப்படுறோம் அப்படியே 4 நாளைக்கு ஃபுல்ரா தியேட்டர் டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு தியேட்டரோட ஓனராக இருக்கீங்க, இப்போ அட்வான்ஸாக எவ்வளோ நாளைக்கு புக்கிங் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது? சண்டே நைட் ஷோ வரைக்கும் ஹவுஸ்ஃபுல், மண்டே 2 ஸ்க்ரீன் ஃபுல் ஆயிடுச்சு. ஆஃப்டர் வீக்கெண்ட்ஸ் லைக் எல்லா ஒரு ஓவரால் ஒரு 30 டேஸ்க்கு அப்புறமா ஒரு ஓவரால் பட்ஜெட்டாக சொல்லுங்கள் சார். இது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும்? எங்களுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் படத்தில், இட்ஸ் ஷேர் பேசிஸ் தான். அதனால ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு கான்செப்ட் டசன்ட் கம் டு அஸ். இல்லை, உங்களுக்கு எவ்வளோ ஒரு லாபமாக எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் மார்ஜினல் ப்ரைஸ்? ஃபுட்ஃபாலாக சொல்ல போனால் ஒரு 1 lakh ஃபுட்ஃபால் கண்டிப்பாக. சார், இப்போது நாங்கள் ரோகிணிங்கிறதே வந்து எப்படின்னா ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு இடம் தான். ஒரு டிஜே செட்டப் வச்சு பட்டாசு வெடிச்சு தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாங்களே அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக செலிப்ரேஷன் இல்லாத ரோகிணி தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சு. ஸ்பெஷலி நேற்று நீங்களுமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே தியேட்டருக்குள்ளே போனீங்க. அந்த வைபு வந்து ஃபேன்ஸை அஃபெக்ட் பண்ணிச்சா தியேட்டருக்குள்ளே? இல்லை, இன்ஃபேக்ட் 1 year கழிச்சு ஆஃப்டர் த லியோ இன்சிடென்ட் நேற்று தான் எங்களுக்கு ஆக்சுவலி ட்ரம்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஆக்சுவலி நேற்று ஆஃப்டர் லாங் டைம் செலிப்ரேஷன் ரோஹிணி யானை கொண்டு வந்தோம். நீங்கள் அது தவிர நாய்ஸ் டிராஃபிக் இது பாதிக்காமல் இருக்க உள்ள பலூன் ஷவர் பண்ணியிருந்தோம். நீங்கள் மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் நிறைய ஷவர் பண்ணியிருந்தோம். லைக் ஃப்ரம் த சீலிங் பலூன் கொட்டுச்சு தலைவரோட என்ட்ரிக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நாட் ஜஸ்ட் அதே டிஜே அதே ட்ரம்ஸ் இல்லாமல் வேற எல்லா இடத்துலையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் வாட் ஆர் வி டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ்? ஸோ அதுக்காக நம்ம அது பண்ணது எல்லாமே நம்ம சைட்லேருந்து பண்ணிட்டாங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஃபேன் வந்து ரிக்வஸ்ட்டாக நீங்கள் மீட் பண்ணீங்கன்னா மீடியா சைட்லேருந்து சொல்லுங்கன்னு சொன்னது 2-3 பேர். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, சம்பேர் காஞ்சிபுரம்லேருந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, எங்களுக்கு அங்கேயே தியேட்டரில் டிக்கெட்ஸ் கிடைக்குது, பட் நாங்கள் ரோகிணிக்கு ஏன் வரோம் அப்படின்னா ஒரு செலிப்ரேஷனுக்காக தான். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக நடக்கல. நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க ஏதாவது இனிஷியேட் பண்ணுறாங்களா, கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது சொல்கிறாங்களா? எங்களுக்கு தியேட்டருங்கிறதே வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கான இடம் தான், அது அவங்க சைட்லேருந்து ஏதாவது தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக சொல்கிறாங்களான்னு கேட்க சொன்னாங்க. இல்லை, கண்டிப்பாக சில விஷயங்கள் நடந்ததால் தான் செலிப்ரேஷன் பண்ண முடியல. பட் இப்போ ஸ்லோவாக திருப்பி கெட்டிங் பேக் டு ரொட்டீன். ஸோ வரதுனால இன்னும் அடுத்த படங்கள் இன்னும் செலிப்ரேஷன் அதிகமாகிட்டே தான் போகும். வி ஜஸ்ட் கெட்டிங் பேக் டு ஆன் ட்ராக். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேனர்ஸ் நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியல, குறிப்பாக விஜய் அவர்களுடைய படத்துக்கு. இப்போ கவர்மெண்ட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்காங்களா குறிப்பாக விஜய் அவர்களுடைய படத்துக்கு? பட்டாசு வெடிச்சதுக்கே வந்து சுற்றி நின்றுட்டாங்க, வெடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் உள்ள போனக்கார ஒரு பட்டாசு வெடிச்சாங்க, நம்ம அங்கே இருந்தனால வெடிக்கக்கூடாது, உடனே கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. ட்ரம்ஸுமே ஒரு லாஸ்ட் ஒரு 5 minutes தான் வாசிச்சாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் கேட்குறோம். இது தளபதி படம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை எல்லா படத்துக்கும் இது ஈவன் ஃபார் லால் சலமுக்கும் அடிக்க விடல, ராயனுக்குமே பெருசாக அடிக்க விடல, இவர் படமும் இல்லை.
பட் இப்போ ஆக்சுவலி ராயன் லால் சனம் அடிக்க விடாதது இந்த படத்துக்கு விட்டுருக்காங்க. ஸோ அதுவே பெரிய விஷயமா பார்க்குறோம். அடுத்த வேட்டையனுக்கு இன்னும் பெட்டராக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் பெர்மிஷன் கிடைக்கும் எங்களுக்கு. படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், தலையோட ரெஃபரன்ஸ் நிறையா பார்க்க முடிச்சு. யோகி பாபு அவரோட ரிங் டோனு, ஸ்பெஷலி நீ யாரோட ஃபேன் கேட்டோன்னா தலையோட பேர் சொல்லும்போது மங்காத்தா பிஜிஎம்லாம் தேட்டரில் எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ? அப்போ அந்த ஹெல்த்தி நல்ல ரிசீவ் பண்ணாங்க ஆடியன்ஸ். எப்பயுமே வெங்கட் பிரபு படம் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் மங்காத்தால தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கும், மாஸ் படம் தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அஜித் சார் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால இட்ஸ் ஹெல்த்தி திங் தான். 2 பேர் ரெஃபரன்ஸ். சிவகார்த்திகேயன் கேமியோஸ் வெரி வெரி ஹெல்த்தி திங். விஜயகாந்த் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, தோனி அவர்கள். ஸோ வந்து இட் வாஸ் வெரி ஃபன் ஃபில்ட் ஃபேமிலி. அந்த 3 years போர் அடிக்காம பார்க்கறதுக்கான ஒரு படமாக வந்துருக்கு. ஓகே சார், தளபதியோட ஹார்ட்கோர் ஃபேன் நீங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, தளபதியோட அடுத்த படம் தான் லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க. ஹவ் யூ கோயிங் டு மிஸ் தளபதி ஆன் ஸ்க்ரீன்? நேற்றே ரொம்ப எமோஷனலாக ஆகிட்டேன். இன்னும் ஒரு FDFS தான் தலைவர் பார்க்க போகிறோன்ட்டு ரொம்ப ரொம்ப எமோஷனல் மூமெண்ட் தான். அது இப்போ ஹிட் ஆகாது, பட் மேபி அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வர 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 கண்டிப்பாக ஹிட் ஆகும். பட் அதை தாண்டி பல விஷயங்கள், பல ரெஸ்பான்சிபிலிட்டி வர்றதுனால அதை டைவர்ட் ஆகிடும் கண்டிப்பாக. அது இப்போது வர்த்தக ரீதியாக நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த மாதிரி பெரிய ஆட்களோட படம் அப்படிங்கும் போது ஒரு 40 நாள் 45 நாள் ஆப்வியஸ்லி தேட்டரை ஆக்குப்பை பண்ணிடுது. இப்போ அடுத்த வருஷம் அங்கே தான் கடைசி படம் அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த வருஷம் லாஸ் அது எவ்வளோ தூரத்துக்கு பர்சன்டேஜாக ஒரு ஆனுவல் இன்கமாக நீங்கள் பார்க்கும்போது? இல்லைங்க, நம்பர்ஸாக சொல்கிறேன். நம்பர்ஸாக சொல்லும் போது இந்த படம் கோட் வந்து 38,000 டிக்கெட்ஸ் மேலே போயிருக்கு ப்ரீ புக்கிங்லேயே. இந்த தான் ஹிஸ்ட்ரி, நம்ம ரோஹிணி ஹிஸ்ட்ரியில் ஹையஸ்ட். ஹை பில்லெல்லாம் சொல்லி பார்த்தாங்க, அப்படியுமே இது ஹையஸ்ட். இந்த கேலிபருக்கு இருக்கிற 2 ஹீரோஸ் வந்து ஒன்று சூப்பர் ஸ்டார் அஜித் சார். அதுக்கப்புறம் அடுத்த கேலிபரில் இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து 10,000 ப்ரீ புக்கிங் போனாலே பெரிய பெரிய விஷயம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் போது அந்த லெவலுக்கு வர்றதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 years ஆகும் மினிமம் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஒரு பெரிய டென்ட் இருக்கும், ஓப்பனிங் இருக்காது. ஆடியன்ஸ் இப்போ நீங்கள் சில படங்கள்லாம் விமர்சனம் இருந்தாலுமே விஜய் சார் படம், ரஜினி சார் படம் இந்த படம் பார்ப்பாங்க. பட் மற்ற ஹீரோஸ்க்கு அப்படி கிடையாது. ஸோ அதில் பிஸ்னஸ் வைஸாக பெரிய பெரிய லாஸ் தான் அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சாருமே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ரஜினி சாருமே இப்போ பெருசாக இல்லை. கமல் சார் இப்போ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அதுன்னு பிஸியாக இருக்காரு. ரஜினி சார், அஜித் சார், விஜய் சார் இவங்க 3 பேருக்கு மட்டும் தான் அந்த ஓப்பனிங் இருக்குது. இவங்க 2 பேருமே படம் பெருசாக 2 years ஒன்ஸ் நடிக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு டென்ட் தான். பட் வாழை, கருடன் அந்த மாதிரி சிறு சிறு படங்கள் நல்லா ஓடுறது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக சார். விஸ்வாசம் பேட்டை, துணிவு, வாரிசு 2 படங்களும் ஒரே டைமில் நாங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு இதுதான் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார்? இப்போ 2 பெரிய படங்கள் ரோகிணியில் ஓடுது அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். சேஃப்டி ஆஃப் ஆடியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். இப்போ லாஸ்ட் ஃபியூ ரிலீஸில் போலீஸோட சப்போர்ட் ரொம்பவே நல்லா. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ போலீஸ் இருந்துச்சு. ஆமாம். ஸோ இன்ஃபேக்ட் நம்ம செலிப்ரேஷன் கம்மி பண்ண காரணமே முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் தடுக்க வேண்டாம். ஸோ அதனால தான் இட் இஸ் நாட் ஃப்ரம் ஆர் சைட். நம்ம ஸ்டாப் பண்ணுன்ற எந்த நன்மும் கிடையாது. இப்போது நம்ம ப்ரீவியஸான மிஸ்டேக்ஸ் வந்து இப்போ கண்டினியூ ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கு நோக்கத்தோட மட்டும்தான். ஓகே சார், இப்போது ஒரு நிமிஷம். 2 பெரிய படங்கள் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு தியேட்டருக்குமே ஒரு மெயின் ஸ்க்ரீன் ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் எந்த க்ரைட்டீரியாவில் இந்த படத்தை நம்ம மெயின் ஸ்க்ரீனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு? டிமாண்ட் தான் ஈஸியாக. இப்போ நீ டிமாண்ட் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து மெயின் ஸ்க்ரீன் அலோகேட் பண்ணுவோம். அது நம்பர்ஸ் பொறுத்து இருக்குமா சார்? ஓகே சார். இப்போ ஒரே டைமில் இப்போ இந்த மாதிரி பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒரு படம் இப்போது கோட் மாதிரி ஒரு மிகப்பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரோகிணிக்குன்னு ரெகுலர் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு டிக்கெட்ஸ் செல் பண்ணும். ரசிகர்கள் மன்றம்னு ஒரு விஷயம் இருக்கும், அவங்களுக்கு நம்ம டிக்கெட்ஸை இது பண்ணணும். இதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் அவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்கும். அதை எப்படி மேனேஜ்? ஸ்லீப். நான் இன்ஃபேக்ட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா 3 days தூங்கல. டிக்கெட் அலோகேஷனே ஒரு பெரிய பெரிய டாஸ்க், சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு. கோட்டுக்கு லாஸ்ட் 2 days ஒரு 600 கால்ஸ் மினிமம் வந்திருக்கும் என் ஃபோனுக்கு, ரேண்டம் பீப்புள். ஸோ அலோகேஷன் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங் டாஸ்க் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஃபேன் கிளப்க்கு ப்ரையாரிட்டி பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், பொலிட்டீஷியன்ஸ், போலீஸ் ஆஃபீஷியல்ஸ், ஸோ எல்லா துறையில் இருக்கவங்க கேட்பாங்க. அதுவும் மெயின் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம். ஸோ அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து ரேஷன் பண்ணி தான் கொடுப்போம். ஸ்பெஷலி செலிபிரிட்டிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுற ஒரு தேட்டர் சென்னை அப்படின்னா ரோகிணி தான். நேற்று புஷி ஆனந்த் கூட நம்ம தேட்டருக்கு தான் வந்திருந்தாரு. இப்போ அவங்களுக்குமே நம்ம தேட்டர்ஸில் சீட்ஸ் அலோகேட் பண்ணோம். ஒரு 20 minutes வந்துட்டு போனாங்கனாலும் அவங்க ஆக்குபை பண்ணுற இடத்துக்கு கண்டிப்பாக அவருக்கு நம்ம அலோகேட் பண்ணலாமே. அவர் நிறைய பேர் ஃபேன்ஸ் தான், அதனால அவர் நம்ம அவங்களே எழுந்து சீட் கொடுப்போம். அது பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் அவர் சொல்லியிருப்பார் முன்னாடியே. ஸோ வி ஆட் சீட்ஸ் ஃபார் அது நான் வரேன்னு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. ஸோ எவ்ரி திங்ஸ். இப்போ நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. பார்வதி நாயர் வந்திருந்தாங்க,
அர்ஜுன் தாஸ் வந்திருந்தாரு. ஸோ பல செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. தே ஆல் இன்ஃபார்ம் ப்ரையர். தியேட்டரில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து எப்படின்னா ரசிகர்களுக்காக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா விஜய் அவர்களோடது உங்கள் தியேட்டரில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறீங்க. சில நேரங்களில் அவங்க வந்து வரம்பு மீறி போடுறாங்க, எல்லை மீறி போகிறாங்க, ஸ்க்ரீனை கிழிக்கிறாங்க, சீட்ஸை உடைக்கிறாங்க அப்படிங்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு லாஸாக இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய பாதிப்பு. நம்ம அவங்க லிபர்ட்டி கொடுக்குறோம், அதை அவங்க ரெசிப்ரிகேட் பண்ணாமல் இருக்கும் போது வந்து பெரிய பாதிப்பு. அதுவும் ஒரு ரீசன் நம்ம இது செலிப்ரேஷன் வந்து ஓரளவுக்கு லிமிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் தீனா படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீலீஸ் பண்ணும்போது பட்டாசு வச்சாங்க, அது ஒரு பெரிய பாதிப்பாக வந்துச்சு. ஸ்க்ரீனை சில படங்களுக்கு வச்சுருக்காங்க, சீட்டை உடைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மானிட்டரியாக பெரிய பெரிய லாஸ் தான் எங்களுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு எவ்வளோ கேமராஸ் உள்ள போட முடியுமோ, எவ்வளோ பவுன்ஸ், இப்போலாம் மஃப்டிலி பவுன்சஸ் நம்ம ஒரு சீட்லேயுமே ஒரு பவுன்ஸ் உட்கார வச்சிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அட்லீஸ்ட் இது ஒரு அவேர்னஸ்க்காக கேட்குறேன். இப்போ ஒரு சீட்டு உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீட்டோட காஸ்ட் என்ன சார்? 6,000 to 8,000 ஒரு சீட்டேவா சார்? ஏன்னா அது அவ்வளோ தூரத்துக்கு மறுக்கலையா இல்லை. இப்போ நீங்கள் ரோஹினி பார்த்தீங்கன்னா இது 6,500 per seat. காஸ்ட், ட்ராவல் காஸ்ட், லேபர் காஸ்ட் இல்லாமல் என்னன்னா நீங்கள் ஒரே டேல அந்த என்டையர் தியேட்டரோட சீட்ஸை வந்து அடுத்த ஸ்க்ரீனிங்காக மாற்றி அமைச்சிங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு சார்? நம்பர்ஸாக கேட்குறேன். அந்த ஒரு 30 lakhs மேலே ஆகிடுச்சு. அப்பா 30 lakhs. ஏன் சார் இப்போ நீங்கள் 30 lakhs மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ அந்த 30 lakhs நீங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்க்ரீனிங் ஓட வேண்டியதாக இருக்குது? லாங் ரன் தான். நீங்கள் ஒரு படத்தில் எடுக்க முடியாது. ஆனால் லாங் ரன் இப்போ இந்த படமே ஒரு 1 crore 1.2 crores வருமானம் பண்ணுதுன்னா 70% ஆஃப் இட் கோஸ் டு த டிஸ்ட்ரிபியூட்டர் தான். அந்த 30% தான் நாங்கள் எல்லாம் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ் பண்ணோம். அந்த 30% நேற்றே பவுன்சர்ஸ்க்கு ஒரு பெரிய மார்ஜின் போகும். ஏன்னா செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப்ஸ் ஹையர் பண்ணுவோம். டேமேஜ் கண்டிப்பாக அங்கங்கே இதால் நடக்கும். ப்ளஸ் நம்ம கை காசு போட்டு செலிப்ரேஷன் பிளான் பண்ணுறோம். பலூன்ஸ் எல்லாமே இட் காஸ்ட் ஹியூஜ் நம்பர். ஏன்னா அது வந்து பெரிய நாட் ஜஸ்ட் 100 to 200, வி யூஸ் thousands ஆஃப் பலூன்ஸ் எஸ்டே. அதுக்கான ஆர்ச் எல்லாமே நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ பல விஷயங்கள் பண்ணும் போது இட் இஸ் காஸ்ட் பெரிய. நீங்கள் ஆக்சுவலி பெரிய ஸ்டார் படத்தை விட சின்ன ஸ்டார் படங்கள் ஓடும் போது எங்களுக்கு லாபம் ஜாஸ்தி. ஆக்சுவலாக அது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும். ஸோ தியேட்டர் போகிறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற காசுக்கு நீட்டாக உட்காந்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேறு எதுவும் கேட்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய லாஸ் அப்படிங்கிறது. சார் இப்போது சாரோட ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷனில் தான் இருக்கீங்க. அப்பப்போ நம்ம பார்க்குற கல்யாணத்துக்கு கூட ஃபோன் பண்ணாங்கன்னு அப்படி பார்த்தோம். ஸ்டேட்டஸ் யார் சார் செக் பண்ணுறா? தியேட்டரில் எவ்வளோ சீட்ஸ் இதாகுது, எவ்வளோ தூரத்துக்கு ரன் ஆகுது, எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் ஓகுது அப்படிங்கிற எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் டேரெக்டாக உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் சாரோட சைட்லேருந்து எல்லாருக்குமே அவங்க நியூஸ் போகும். இப்போ வந்து ஜெகதீஷ் அவர்கள் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு ஆல் த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். தளபதி யார் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டேரெக்டாக ப்ரொடியூசர் சைட்லேருந்து நியூஸ் டேரெக்டாக தளபதிக்கே போயிடும். இப்போது தியேட்டர்ஸ் ரன் ஆகிறதுல ஒரு மேஜரான ஒரு பேக் போன் வந்து F&Bன்னு சொல்லலாம் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு. பட் ஆனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்லேருந்து ஒரு F&B அப்படிங்கிறத பார்க்கும்போது எப்பவுமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அது குறிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் ஆரம்பித்து ஒரு ஸ்நாக்ஸ் வரைக்கும் அது ஒரு பெரிய ப்ரைஸாக இருக்குது சொல்ல போனோம் அப்படிங்கிறது. பட் அது உங்களால் கம்மி பண்ண முடியாதா? கம்மி பண்ண முடியாததுக்கான காரணங்கள் என்ன? இதை விட கம்மி பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. நீங்கள் சில மல்டிப்ளெக்ஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்ன் 220 230 நிற்பாங்க. எங்களோட ப்ரெமிசஸில் 70 or 90 rupees. அதோட கம்மி பண்ணால் நீங்கள் தியேட்டர் நடத்துகிற பர்பஸே இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த பாயிண்டர்ஸ் மற்ற ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கேப் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த டிக்கெட் கேப்பிங் இருக்குது. 150 + tax 196 rupees கிட்ட மேக்ஸிமம் கொடுக்கலாம். அதில் வந்து தியேட்டர் நடத்தவே முடியாது. ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு வந்து இதே ரேட்டு தான் has been continuing for past 8-9 years. No revision has been made. அதே on the other side உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபி ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்கள் சேலரி வந்து ஸ்டாஃப்ஸோட சேலரி ஹஸ் பின் இன்க்ரீஸ் மல்டிபிள் டைம்ஸ். ஈச் இயர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு பக்கம் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது பட் இன்கம் அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக இருந்தால் தியேட்டர் நடத்த பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ ஒன்லி ஏரியா வேர் வி கேன் செல் அண்ட் கெட் ப்ராஃபிட்னா அது F&B தான். ஸோ அதனால தான் ப்ரைஸிங் வந்து நீங்கள் வெளியே ரெஸ்டாரண்ட்டில் வாங்குறதுக்கும் தியேட்டரில் பாப்கார்ன் ஒரு வாட்டர் கோக் வாங்கினா ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். தட்ஸ் ஒன்லி ரீசன். ஓகே சார், இப்போ எப்படின்னா இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்ஸுங்கிறது இருக்கிற அது வந்து நார்மல் டேஸோட அதிகமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரோஹினியில் வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு ப்ரைஸாக இருக்குது. பட் இதை வந்து வேற ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட வாங்கினா அது அதிகமாக இருக்குது. அது எப்படி சார் சேஞ்ச் ஓவர் ஆகுது? இப்போ ரசிகர்கள் மன்றத்துக்கிட்டேருந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா இப்போ நான் ரோஹினிகிட்டேருந்து வாங்குறேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்குன்னு ஒரு நீங்கள் டிக்கெட் ஒன்று ப்ரைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க உங்கள் தேட்டரில். பட் இதே ரோஹினியோட டிக்கெட்டை நான் வேற ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ரசிகர் மன்றத்துக்கிட்ட இருந்தோ இல்லை வேற ஏதாவது வாங்கணும்னா நீங்கள் கொடுத்ததை விட ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு ட்ரிபிள் த டைம் அதிகமாக வச்சு தான் நாங்கள் வாங்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் பார்த்தே ஆகணும் ஒரு ஃபேன்ஸாக அப்படிங்கிறதுனால. அது எதனால் அது சேஞ்ச் ஓவர் ஆகுது? இப்போ நான் உங்களுக்கு டிக்கெட் தரேன் 190 rupeesக்கு. அது நீங்கள் எவ்வளோ பேருக்கு கொடுப்பீங்க நமக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுப்பீங்க. அவர் ஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. நான் இன்ஸ்டாகிராம் சோர்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எங்கள் டிக்கெட் கேட்கவே இல்லை. பட் ஐ எம் சீயிங் அவங்க ரோஹினி FTFS டிக்கெட் கிடச்சிருக்கு ஸ்டோரி போடுறாங்க. அவங்களுக்கு எப்படி போச்சு எனக்கு தெரியாது. ஐ டிடன்ட் கிவ் ஹிம். அது உங்களுக்கு லாஸ் தானே சார் எண்ட் ஆஃப் தி டே? நம்ம
ரூல்ஸ் இருக்கும்போது எப்படி ஃபாலோ தட் ரூல். அது லாஸ் இல்லைன்றது பிகாஸ் தட்ஸ் அகைன்ஸ்ட் லால. ஸோ என்ன ரூல்ஸ் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். பட் அதை வச்சு மற்றவங்க வந்து கை மாறி போகும்போது அது வந்து நாட் ஜஸ்ட் தியேட்டர் பட் மேட்டர். நீங்கள் ஐபிஎல் படம் பண்ணாலும் சரி, எனி கான்சர்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஒருத்தரையும் மானிட்டர் பண்ண முடியும் வாய்ப்பே கிடையாது. அது இம்பாசிபிள். ஸோ அதனால தட் இஸ் ஹார்ட் ட்ரூத். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பிஸியான டைம்ல எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.